வணக்கங்க. நான் தான் உங்க பொறியாளர் வெங்கடேஷ் ரவிச்சந்திரன். உலகத்தோட பெரிய ஆராய்ச்சி கூடமான நாசா, இஸ்ரோ இதற்கு வரிசையில நம்ம முன்னோர்கள், தமிழ் மன்னர்களால உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய விண்வெளி ஆராய்ச்சி கூடத்த பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஆராய்ச்சி கூடத்துல நடக்கக்கூடிய பெரிய பெரிய ரிசர்ச்சுகள் வழியா மக்களுக்கு விழாவா கொடுக்கப்பட்டு, அந்த விழா மூலியமா மக்கள்ட்ட அறிவியல் கொண்டு போய் சேர்க்கப்பட்டுட்டு இருக்கு. அப்படி என்னங்கிற விஷயத்த பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். நம்ம மக்களால பல கலாச்சாரம், மொழிகள் எல்லா விஷயங்களும் நம்மகிட்ட இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிற நெறைய விழா நம்மகிட்ட இருக்கு. ஸோ இந்த விழாவ எங்க நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆன்மீகத்துல இருக்கிற மறைமுக அறிவியல மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிற கோவில் வழியா தான் கொண்டாடிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட பிரபஞ்ச ரகசியத்த உள்ளடக்குன பல மன்னர்களால உருவாக்கப்பட்ட, அதுல விண்வெளி அப்படிங்கிற விஷயத்த உள்ள வச்சு, அத அறிவியல் மூலியமா ஆன்மீகம்ங்கிற விஷயத்த வச்சு மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்க ஒரு நிகழ்வா தான் ம பல மன்னர்கள் உருவாக்கினாங்க. அப்படிப்பட்ட சிதம்பரம் நடராஜர் கோயில பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி என்னங்க இருக்கு சிதம்பரம் நடராஜர் கோவில்ல? நெறைய பேர்கிட்ட கேட்டா, உள்ள சிவன் இருக்கிறாரு. நாங்க போய் வழிபாடு பண்றோம். அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. ஆனா உண்மையா சிதம்பரம் நடராஜர் கோவில்ல சிதம்பர ரகசியம்னு ஒரு மாபெரும் ரகசியம் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. அந்த மாபெரும் ரகசியம் வேற ஒண்ணும் இல்லங்க. ஆகாய தத்துவம். இந்த விண்வெளி அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த பெரிய ஸ்பேஸ் பறந்து விரிஞ்சிருக்கிற ஒரு பெரிய உலகத்துல நிறைஞ்சிருக்கிற பரம்பொருள பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இடம் தான் சிதம்பரம். இததான் நம்ம ஆகாய சீக்ரெட்டா, ஆகாய தத்துவமா இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சிதம்பரம் நடராஜர் கோவில்ல நிறைய விழாக்கள் கொண்டாடப்பட்டுட்டு இருக்கு. அதுல ஆன்மீகங்கிற அறிவியலை ஒளிச்சு வச்சு மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு இருக்கு. நாசாவா இருக்கட்டும், இஸ்ரோவா இருக்கட்டும், இன்னைக்கு பல பல ரிசர்ச்களை கண்டுபிடிச்சு மக்கள்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதை மக்கள் நேரடியா பார்க்க முடியுமா அப்படின்னா முடியாது. அதுக்கு நிறைய அனுமதிகள் இருக்கு. ஆனா சிதம்பரம் நடராஜர் கோவிலுங்கிற ஒரு பெரிய விண்வெளி ஆராய்ச்சி கூடத்துல மக்கள் நேரடியா போய் பயன்பெற வகையில நிறைய விஷயத்த உள்ளடக்கியிருக்கிறாங்க. இதை வந்து பார்க்குறப்போ நிறைய பேர் சிரிப்பாங்க. என்னடா விண்வெளி ஆராய்ச்சி கூட நாசா, இஸ்ரோ கூட கம்பேர் பண்றாங்க அப்படின்ட்டு. நான் வந்து சொல்லுவேன், நீங்க சிதம்பரம் நடராஜர் கோயில்ல கிழக்கு கோபுரம் வழியா உள்ள போறப்போ, அந்த கோபுரத்துடைய ஒரு படிக்கட்டு இறங்குனதும் மேல பாருங்க. அங்க ராசி மண்டலம். நாம பல டெக்னாலஜி இல்லாம முன்னோர்கள் அவங்களுடைய அப்சர்வேஷன் பவர், அவங்களுடைய டேட்டா, அவங்க வெறுங்கண்ணால வானத்துல நடக்கக்கூடிய நட்சத்திர மூவ்மெண்ட்டா இருக்கட்டும், சூரியனுடைய கதிர்வீச்சல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையுமே யோசிச்சு மேல அவங்க செதுக்கியிருக்கிறாங்க ராசி மண்டலம். மொத்தம் 360 டிகிரி உள்ள 12 ராசி மண்டலத்த மேல வந்து நீங்க சுவர்ல பார்த்தீங்கன்னா, அவங்க செதுக்கி வச்சிருப்பாங்க. அத நீங்க பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம், நம்ம முன்னோர்கள் எந்த அளவு நுணுக்கமா யோசிச்சிருக்காங்க. அது ஒரு 2டி அப்படின்னு சொல்றத தாண்டி 3டி வடிவத்துல ஒரு முப்பரிமாண வளர்ச்சியில புடைப்பு சிற்பமா செதுக்கி வச்சிருக்கிறாங்க. பல பேருங்க அங்க எல்லாமே நெறைய விஷயங்களா சொல்லக்கூடிட்டு இருக்க சிதம்பர ரகசியம். சிதம்பர ரகசியம்னா, அந்த உள்ள இருக்கிற ரகசியமே அந்த ரகசியம் தான். நம்மளுடைய வாழ்வியல் சார்ந்த விழாவா, அதுல ஆன்மீகம்ங்கிற ஒரு பெயர்ல அறிவியலை மறைச்சு வச்சு மக்கள்கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக கலாச்சாரம் உள்ள விழா நாளைக்கு ஆணி திருமஞ்சனம் அப்படிங்கிற பெயர்ல மக்கள் எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தேர் திருவிழா நடந்துட்டு இருக்கு. தேர் திருவிழா அப்படிங்கிற விஷயத்த முடிஞ்சு நாளைக்கு நிறைவு பகுதியா நாளைக்கு சிவபெருமானுக்கு ஆணி திருமஞ்சன விழா நடக்கும். அந்த ஆணி திருமஞ்சன விழாவுக்கு பல ஆயிரம் மக்கள், அது வந்து நிறைய பகுதியிலேருந்து நிறைய மக்கள்கள் வந்து அங்க வந்து ஆணி திருமஞ்சனத்தை கண்டு நடராஜருடைய அருளை பெறுவாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி உள்ள ஒரு அறிவியல் அப்படிங்கிற விஷயம் என்னன்னா, சூரியன் அப்படிங்கிற விஷயம், சூரியனுடைய ஒளி இல்லாம பூமியில இருக்கிற எந்த உயிரினமும் உயிர் வாழ முடியாது. எல்லாருமே தெரிஞ்சதுதான். சரிங்களா? இன்னைக்கு இந்த சூரியன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது வடக்குலேருந்து தெற்கு நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நாளை தான். சரிங்களா? வடக்கு பகுதியிலேருந்து தெற்கு பகுதி நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நாளை தான், அதை உணர்த்துறதுக்காக தான் இந்த ஆணி திருமஞ்சன விழா நடக்குது. சிவனுக்கு வந்து பால், பன்னீர், மோர், அதுக்கப்புறம் பல மூலிகை பொருட்களை அபிஷேகம் செய்கிறாங்க சிவனை குளிர்விக்கிறதுக்கு. ஸோ இதோடைய அறிவியல் தத்துவம் என்னன்னா, சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா வட துருவத்திலிருந்து தென் துருவத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு காலம். நம்ம பூமியிலேருந்து பார்க்குற சூரியன் பயணிக்காது. நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது பூமியோட சுழற்சியால சூரியன் வடக்கு பகுதியில அந்த பூமி சுழற்சியால சூரியன் வடக்குலேருந்து தெற்குல பயணிக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயத்த ஞாபகப்படுத்த தான் அந்த ஆணி திருமஞ்சன விழா நடக்குது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் அழிஞ்சு ஒரு புதிய விஷயம் பிறக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்றதுக்காக தான். ஸோ இந்த சூரியன் பிரவேசிக்கிறதுங்கிறது ஒரு கோடை, கடும் கோடை முடிஞ்சு ஒரு குளிர்ச்சியான ஒரு மழைக்காலம், குளிர்காலம் இதை நோக்கி பயணிக்க போறதுக்கான ஒரு அடையாளத்தை காமிக்கிறதுக்காக தான் இந்த ஆணி திருமஞ்சன விழா அப்படிங்கிற விஷயத்த நம்மகிட்ட ஒளிச்சு வச்சிருக்கிறாங்க. இதை ஏன் ஒளிச்சு வச்சாங்க அப்படின்னா, நாம எல்லாமே ஒரு வேளாண் குடிமக்கள். இந்த வேளாண் குடிமக்கள் எல்லாரும் விவசாயத்தை தொடங்குறதுக்காக, ஸோ சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா, அது அதோடைய ஒளிக்கற்றை ஒரு ஒரு ஒளிக்கற்றையும் ஒரு ஆங்கிளில் விடும். ஸோ இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பல கோவில்னா சிவன் கோவில்கள்ல
சூரிய ஒளி வந்து பார்த்தீங்கன்னா, சித்திரை 1ஆம் தேதி சிவலிங்கத்தில மேல படுற மாரியான ஒரு அமைப்ப வந்து அன்றைய மன்னர்களா இருக்கட்டும், கன்ஸ்ட்ரக்ஷன்ல உருவாக்கிறாங்க. ஸோ இன்னைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பேர் பண்றப்போ, அன்னைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல நெறைய பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படிதான் சிவன் மேல அந்த ஒளி விழும். ஸோ அந்த ஒளி விழக்கூடிய நிகழ்வுகள பொறுத்து சூரியன் சித்திரை மாசத்துடைய பயணத்த தொடங்கிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு விவசாயம் செழிப்படையறதுக்காக வேளாண் குடி மக்கள் ஆனி மாதம் அப்படிங்கிற விஷயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்து ஆடி மாதம் வரப்போகுது. ஆடி பட்டம் தேடி விதை. ஸோ இந்த ஆடி மாதம் வரப்போறதுக்காக உங்களுடைய வேளாண் பொருட்கள தயார் செய்து வச்சுக்குங்க. ஸோ எல்லாத்தையும் நிழல்ல காய வச்சீங்கன்னா, அதுக்கேத்த மாரி அதோடைய விதையுடைய உற்பத்தி திறன், அதோடைய வீரியம் வந்து பல மடங்கு அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்துறதுக்காக தான் ஆணி திருமஞ்சனம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம முன்னோர்கள் ஒளிச்சு வச்சாங்க. ஸோ அது மூலியமா நம்ம பூமியில ஒரு பெரிய கோடை காலம் முடிஞ்சு, நம்ம அடுத்தது வந்து மழைக்காலம், குளிர்காலம் இத நோக்கி நம்ம பயணப்பட போறோம் அப்படிங்கிற விஷயத்த ஞாபகப்படுத்துறது தான் இந்த ஆணி திருமஞ்சனத்தோட ஒரு முக்கிய பகுதியா இருக்கு. சரிங்களா? ஸோ அதுக்கேத்த மாரி நம்ம வேளாண் குடி மக்கள் வந்து விவசாயத்துக்கு தேவையான விஷயங்கள், விதைகளா இருக்கட்டும், நெறைய விஷயங்கள தயார் பண்ணணும். நிலங்கள தயார் பண்ணணும். ஸோ ஏன் அப்டின்னா, ஸோ அந்த ஆணி திருமஞ்சனத்தில தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிற விஷயம் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இது ஸ்டார்ட் ஆகுறது மூலியமா வேளாண் குடி மக்கள் அவங்களுடைய வேளாண் பணிகள சரியாக செய்யறதுனால, விவசாய நிலங்கள் அப்படிங்கிற விஷயம், விவசாயம் அப்படிங்கிற விஷயம் செழிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. நாங்க சிவன குளிர்விச்சோம். அதனால எங்கள சிவன் குளிர்விப்பார் அப்படிங்கிறத மக்கள் நம்பக்கூடிய ஒரு ஆன்மீகம் அப்படிங்கிற வழியா அறிவியல ஒளிச்சு வச்சிருக்கிறாங்க. பகுதிக்கும் தெற்கு பகுதியிலேருந்து வடக்கு பகுதி 6 மாதம் அப்படிங்கிற மாரி 6, 6 மாதம் அப்படின்னு வடக்குலேருந்து தெற்கு, தெற்குலேருந்து வடக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து பயணிக்குது. ஸோ இந்த பயணிக்கிறப்ப என்ன செய்யுது அப்படின்னா, ஸோ அதோடைய கதிர்வீச்சோட அளவு மாறும். வெப்பம் அதிகமாகவும், வெப்பம் குறைவாகவும், ஸோ இப்படி மாறுறப்போ விதையோடைய வீரியம், முளைக்கும் திறன் இதில் எல்லாத்தையும் மாற்றத்த குடுக்குது அப்படிங்கிறது நம்ம அறிவியல் சொல்லுது. ஸோ அத பொறுத்து தான் இன்னைக்கு ஆணி திருமஞ்சனம். ஸோ கோடை, கடும் கோடை முடிஞ்சிருச்சு. ஸோ வரக்கூடிய பருவமழை காலங்கள், அது வந்து அடுத்து மழைக்காலமா இருக்கட்டும், குளிர்காலமா இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஏத்துக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயத்துக்காக நம்ம தயாராகணும் அப்படிங்கிற விஷயத்த உணர்த்துறதுக்காக தான் இந்த சிவன் வழியா ஆணி திருமஞ்சனம் அப்படிங்கிற விஷயத்த நம்மகிட்ட ஒளிச்சு வச்சிருக்கிறாங்க. ஸோ பல முன்னோர்கள் இன்னைக்கு இத வந்து பல 1000 வருஷத்துக்கு முன்னாடியே எந்த ஒரு டெக்னாலஜி, டெலஸ்கோப் இல்லாம நம்ம மக்கள ஒன்றிணைச்சு சொல்றதுக்கு இந்த ஆன்மீகம்ங்கிற ஒரு விஷயத்துல அறிவியல புகுத்து யோசிச்சு செய்றாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, "அவனின்றி ஓர் அணுவும் அசையாதுன்னு" நம்ம சொல்லியிருக்கோம். ஆட்டம்னு சொல்றோம். ஆட்டம்னு சொல்றோம் தமிழ்ல. சரிங்களா? இந்த ஆட்டமும் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. இது எல்லாமே ஆட்டம். அந்த ஆட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அப்படிங்கிற உட்கரு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 அணுக்கள் மோதுறப்போ, அது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய ஒரு விஷயம் நடக்கும் மோதும்பொழுது அப்படிங்கிறது சயின்ஸ் சொல்லுது. சரிங்களா? இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆணி திருமஞ்சனம்ங்கிற விஷயம் நமக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த விழாங்கிற ஒரு விஷயம் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த ஆணி திருமஞ்சனத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே விஷயம் தான். சூரியன் நகர்றது அப்படிங்கிற விஷயத்த அத வந்து பார்த்தீங்கன்னா, முன்னிலைப்படுத்துறதுக்காக இந்த விழா கொண்டாடிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கடும் கோடை காலத்திலேருந்து மழைக்காலத்த நோக்கி பயணிக்கக்கூடிய நிகழ்வு அவ்வளோதான். ஸோ இதற்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து ஒரு ராசி மண்டலம், அதுக்கப்புறம் சிவன், இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள உள்ளடக்குன ஒரு பெரிய மாபெரும் ரகசியத்த அந்த கோவில்ல ஒளிச்சு வச்சிருக்காங்க. நீங்க கோவில் போகும்போது, அந்த கோவில்ல கிழக்கு கோபுரம் வழியா நீங்க உள்ள போறீங்க அப்படின்னா, கோவிலுடைய கொடிமரம் போய் படியில இறங்கி மேல நீங்க பார்க்கும்பொழுது, அந்த கோவில்ல உச்சியில வந்து பார்த்தீங்கன்னா, அறிவியல் அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்மீகத்து வழியா அறிவியல ஒளிச்சு வைக்கிறதுக்கு ராசி மண்டலத்த உள்ள வந்து மேல புடைப்பு சிற்பமா செதுக்கி வச்சிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய வாழ்வியலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அதில அறிவியல ஒளிச்சு வச்சிருக்கிறதுக்கான ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இன்னைக்கு வந்து நம்ம பல மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜோதிடம் அப்படிங்கிறது பொய்யி, ஆன்மீகம்ங்கிறது பொய் அப்படிங்கிற மாரி நெறைய சிந்தனையில வளர்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த சிந்தனையில வளர்க்கறதுக்கு முன்னாடி, அதுக்காக மக்கள் அப்படி நீங்க உள்ள போய் பாருங்க. அதுக்கு நம்ம முன்னோர்கள் எவ்வளோ செலவிட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்க உணர்ந்தீங்கன்னா, நம்ம ஆன்மீகத்த உடனடியா புறந்தள்ள மாட்டீங்க. அதில என்ன இருக்குன்னு தெரிஞ்சுப்பீங்க. ஸோ நான் எப்பயும் சொல்றது தான். முன்னோர்கள் யாரும் முட்டாள்கள் அல்ல. அதில நெறைய ஆன்மீக அறிவியல் அப்படிங்கிற விஷயத்து மூலியமா மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அறிவியல ஒளிச்சு வச்சிருக்கிறாங்க ஆன்மீகத்தில. இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.